ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, Challenges Sports and Studies viewers. Hi, Challenges Sports and Studies. நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் போட்டு -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஃபைண்ட் ஏ அண்ட் பி இப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பி கிராஸ் ஏ அப்படிங்கிற இந்த கொஸ்டினோட ஆன்சரை கொடுத்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஏவையும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளை எப்பயும் எந்த மாதிரி கண்டுபிடிச்சி போன சமயம்லாம் எப்படி பார்த்தோன்னா, ஏ செட்டும் பி செட்டும் கொடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க, அப்படி தான் இருந்திருக்கும். இது அதுக்கு மாறாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. இது வந்து பி கிராஸ் ஏ கொடுத்து அதோட ஆன்சர்லாம் கொடுத்து ஏவையும் பியும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இது எந்த சம் மாதிரினா, நம்ம போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் 1.2 எக்ஸாம்பிள் சம்மில் 1.2ல் இங்கே பி கிராஸ் ஏவோட ஆன்சர் கொடுத்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஏ கிராஸ் பிங்கிறது இப்படி இருந்து இப்போ இதில் வந்து 1, 2, 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது ஏ செட்டுன்னு வச்சுக்கோங்க, இது பி செட்டுன்னு வச்சுக்கோங்க, 2, 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 விட்டுருங்க. இப்போ அதோட ஆன்சர் என்ன வரும்னா, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லும்போது இப்படி செட் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 1,2 1,4 இப்படி எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் தான் ஏ, செகண்ட் இருக்க நம்பர் பின்னு இருக்கும். இதுவே இது பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போ நீங்களே யோசிச்சிருக்கலாம், ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் தான் பி, செகண்ட் இருக்க நம்பர் தான் ஏ. ஓகேவா? இது அவ்வளோதான் சம்மே. அதாவது ஏவும் இப்போ நான் எழுதுகிற ஆன்சர் எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்க. ஏ செட்டையும் பி செட்டையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓப்பன் செட் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன், ஏ கிராஸ் பி, இதை கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் ஏவாக இருந்துச்சு. இங்கே என்ன இது ஃபஸ்ட்டாக இருக்குது, பி தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்போ பி தான் எழுதணும். இங்கே -2 -2 2 வாட்டி வந்திருக்கு. அதாவது 1,2ன்னு பண்ணும்போது 1,2வா 1,4 ஒரே நம்பர் 2 வாட்டி வந்திருந்தா அப்போ ஒரு வாட்டி எழுதுனா போதும். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி தான். அப்போது ஒரு வாட்டி எழுதுனா போதும், அதை ஒரு வாட்டி எழுதிடணும். அடுத்து 0 2 வாட்டி வந்திருக்கு, 0 ஒரு வாட்டி. சாரி, நான் மாற்றி எழுதிட்டுருக்கேன். இது பி, இது ஏன்னு வச்சுக்கோங்க. மாற்றி எழுதிட்டேன். இது பி, இது ஏன்னு வச்சுக்கோங்க. -2 0 இங்கே 3 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 3 ஒரு வாட்டி எழுதியிருக்கேன். அடுத்து ஏ செட்டு. ஏ செட்டு வந்து 3 4 3 4 3 4 தான் வந்திருக்கு. அப்போ 3யும் 4ம் ஒரு வாட்டி எழுதினா போதும். தேங்க்யூ. இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.